பிரைஸ் லார்ட். இன்னைக்கு நம்ம தியானிக்கூடிய வசனம் என்னன்னா, யோவான் 1:3 சகலமும் அவர் மூலியமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவரே அல்லாமல் உண்டாகவில்லை. கொலோசியர் 1:16 பார்க்கும்போது, அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகள் ஆனாலும் பூலோகத்தில் உள்ளவைகள் ஆனாலும் காணப்படுகிறவைகள் காணப்படாதவைகள் ஆன சகல வஸ்துக்களும், சிங்காசனங்கள் ஆனாலும் கர்த்தத்துவங்கள் ஆனாலும் துரைத்தனங்கள் ஆனாலும் அதிகாரங்கள் ஆனாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது அப்படிங்கிறத பார்க்கிறோம். எபிரேயர் 1:2 இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலியமாய் நமக்கு திருவுளம் பற்றினார், இவரை சர்வத்துக்கும் சுதந்திர விலக நியமித்தார், இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார். வானத்தையும் பூமியையும் உருவாக்கினது இயேசு கிறிஸ்து என்று உண்மையாக விசுவாசிப்பது ரட்சிப்பின் முதல் அடையாளம். 1 கொரிந்தியர் 8 பார்க்கும்போது, பிதாவாகிய ஒரே தேவன் நமக்கு உண்டு, அவராலே சகலமும் உண்டாயிருக்கிறது, அவருக்கென்று நாமும் உண்டாயிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து எனும் ஒரே கர்த்தரும் நமக்கு உண்டு, அவர் மூலியமாய் சகலம் உண்டாயிருக்கிறது, அவர் மூலியமாய் நாமும் உண்டாயிருக்கிறோம். நம்ம இயேசு கிறிஸ்து தான் உலகத்தை படைச்சாரு, இயேசு கிறிஸ்து தான் மனுஷர்களாகிய நம்மளையும் படைச்சாரு அப்படிங்கிறது விசுவாசிக்கணும். யோவான் 1:10 சொல்லும்போது, அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலியமாய் உண்டாயிற்று, உலகமோ அவரை அறியவில்லை. நாம் அப்படி இருக்கக்கூடாதுங்க, சரிங்களா? வானத்தையும் பூமியையும் படைத்தது இயேசு கிறிஸ்து என்று உண்மையா விசுவாசிப்பது தான் ரட்சிப்போட முதல் அடையாளம். ரோமர் 11:36 பார்க்கிறோம், சகலமும் அவராலும் அவர் மூலியமாயும் அவருக்காகவும் இருக்கிறது, அவருக்கே என்றென்றைக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென்.